வணக்கம். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்கலை நாம் பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108 வர்மம். அதில் இன்று நாம் பார்க்க போகிறது 33வது வர்மம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, நெஞ்சு நடுக்கு வர்மம். பேர் நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் நல்லா இருக்கு. பாருங்க, நெஞ்சு பகுதியில் தான் இருக்குது. அது எங்கே காட்டுற பாருங்களா. இப்போது மார்பு பகுதியில் இங்கே தொண்டை குழி இருக்கு இல்லையா, இதிலிருந்து 4 விரலுக்கு நோக்கி அளக்கிறேன். 1 2 3 4. அதுக்கு கீழே 5வது விரல். சரிங்களா? இப்போது இங்கேருந்து மேலேருந்து கோடு போட்டோம்னா இந்த 5வது விரல். இதுதாங்க அந்த நெஞ்சு நடுக்கு வரும். இப்போ சுட்டு விரலை வச்சுட்டுனா, இப்போ சுட்டு விரலை வச்சுட்டு தெரிஞ்சுங்களா பாயிண்ட்டு. இதான் சுட்டு விரலை வச்சுட்டு மெதுவாக விட்டு விட்டு அழுத்தணுங்க. அழுத்தலாம்ல, விட்டு விட்டு அழுத்தலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 நிமிடம் அழுத்தினா போதும். விட்டு விட்டு 2 நிமிஷம் அழுத்தினா போதும். அதுக்கடுத்து வளச்சுழற்சி பாருங்கள். அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் வளச்சுழற்சி. 1 2 3 4 5 அப்படி சொல்லிட்டு ஒரு 18 எண்ணிக்கை கொண்டு வந்தாலே 30 செகண்ட்ஸ் வந்துடும். அப்போ லேசாக தடை விடணும். அவ்வளோதாங்க. அழுத்தம், சுழற்சி, தடவுதல், இது 3 தாங்க. இப்போது அது 3 செஞ்சதுனால இதில் முக்கியமான ஒரு புள்ளிங்க இது. நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க சிலர். அடிக்கடி நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சல் இருக்கும், சாப்பிட்றதுனாலும் நெஞ்செரிச்சல் இருக்கும். ரொம்ப மோசங்க நெஞ்செரிச்சல். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னன்னா, உணவு குழாய் பின்னோட்ட நோய். அது பேர் உணவு குழாய்னா வாயிலேருந்து இந்த இறைப்பை வரல இருக்கு இல்லையா, குழாய், அது பின்னோட்டம் பின்னோக்கி வருமா. அது என்ன பின்னோக்கி வரும் அப்படின்னா, இறைப்பை இருக்குல்ல, வயிறு, அந்த வயிற்றுல ஏதோ அமிலம் இருக்குது. அந்த அமிலம் நம்ம உண்ட உணவை செரிக்கக்கூடிய தன்மை உடையது அந்த அமிலம். அந்த அமிலம் பின்னோக்கி வருமா. எப்படி பாருங்க, மனித உணவு குழாய்க்குள்ள பின்னோக்கி வரக்கூடிய ஒரு நோயா அது. அதனால தான் நெஞ்செரிச்சல் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இது சரி பண்ணலாம், வெரி ஈஸி. நெஞ்சு நடுக்கு வரும்போது தான் சிறந்த புள்ளி. சிலருக்கு அடிக்கடி வரும் இது நெஞ்செரிச்சல். சாப்பிட்ட உடனே சிலருக்கு வரும். இவங்க செய்ய வேண்டியதுன்னா தெரியுங்களா, முதல்ல சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் எடுத்து தான் படுக்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். படுக்கும்போது இடது பக்கம் தான் சாஞ்சு படுக்கணும். இருமலுக்கு இந்த புள்ளி நல்ல புள்ளி, மூச்சு இறைப்புக்கு இந்த புள்ளி நல்ல புள்ளி. கண்கள் வன்மை பெறும். கண் காலையில் சிவந்திருக்கும், கண்ணில் தண்ணி வடிச்சிட்டே இருக்கும், ஒரு கண் மூடி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நெஞ்சு நடுக்கு வர்மம் பயன்படும். எனவே இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இதனாலோட நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்கே எப்படி இயக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம். நலம் பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்களுக்கு ரவிவர்மன்.